ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸில் வந்து எப்படி நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் கொண்டு வரது அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நம்மளோட பேங்கிள் மேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சில்க் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிகமாகலாம் இல்லை, 4 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் என்ன பேங்கிள் எடுத்துருக்கீங்கன்னா, நான் வந்து 2 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 கட் பேங்கிளில் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பேங்கிளில் தான் டிசைன் நான் போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேங்கிளில் வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேனோ 37 to 40 அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேங்கிள் ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃப்ரீ டைம்லேயே ரேப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து சுகர் பீட் இருக்குல்ல, அதுதான். ஏன்னா என்கிட்ட வந்து அந்த பஞ்ச் பீட் தான் நம்ம இதில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், பெரிய சைஸில் இருக்குல்ல, அந்த தான் வந்து பஞ்ச் பீட் மாதிரி இருக்கும். அதுலேயே குட்டி சைஸாக இருக்கும். அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். என்கிட்ட இப்போதைக்கு சுகர் பீடு இருக்குது. ஸோ சுகர் பீடு இருக்கனால அதை வச்சு நான் எப்படி உங்களுக்கு டிசைன் போடுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். நீங்கள் கடைக்கு போய் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த பஞ்ச் பீடு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பீடை வந்து எப்படி நீங்கள் கோர்க்குறீங்கன்னா, ஊசி நூல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நீங்கள் ஊசி இருந்தது அப்படின்னா ஊசியில் நீங்கள் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நம்ம நார்மலாக இப்படி உள்ள ஊசி நூலில் கோர்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த பீடை வந்து கோர்த்துக்கோங்க. நான் ஏன் வந்து நான் ஊசி போடாமல் வெறும் நூல்லே தான் நான் கோர்ப்பேன். எதுக்காகனா என்கிட்ட இருக்க நீடில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால உள்ளே போகலை, அந்த சுகர் பீடு வந்து உள்ளே போகலை. அதனால் நான் வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சு வந்து பீடை வந்து உள்ளே கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொன்றா வந்து எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி, இப்போ நீங்கள் வெறும் த்ரெட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து பீடை உள்ளே கொடுக்குறீங்கன்னா அந்த த்ரெட்டோட கார்னரில் கூட கொஞ்சம் இந்த ஃபெவிக்ரில் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 த்ரெட்டுமே வந்து ஒன்றா ஒட்டிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த பீடை ஒவ்வொன்றா எடுத்து இதில் நீங்கள் கோர்த்துக்கலாம். இந்த பீடு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கோர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் கோர்த்துக்கிறேன், உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காகன்றதுக்காக கொஞ்சமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அந்த பஞ்ச் பீடு கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து இது சுகர் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கோர்க்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்னர் இருக்கும்ல, கார்னரில் வந்து எப்போயும் நம்ம ஒரு நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பீட் கோர்க்க அது கீழே விழுந்தாலும் விழுந்துடும். ஸோ அதனால் அந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு பீட் கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்தளவுக்கு கோர்த்து எடுத்துருக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து பேங்கிள் ஃபுல்லாகவே வந்து டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த 4 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுக்கிறீங்களா, அதுவுமே வந்து நம்ம நார்மலாக எடுப்போம் பாருங்கள், 2 கட் பேங்கிள்லாம் எடுப்போம்ல லாங்காக, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது நல்லது தான். நீங்கள் சின்ன பேடில் வச்சுலாம் எடுக்காதீங்க. பெரிய நார்மல் நம்ம பேடில் வந்து த்ரெட்டு வந்து ரேப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த த்ரெட்டு எப்படி நம்ம பேங்கிளில் ரேப் பண்ணுவோம். நான் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பேங்கிள்லேயே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நம்மக்கிட்ட இருக்க பேங்கிள் வச்சு தான் நம்ம கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் நான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்க பேங்கிள்லேயே வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் தனியாக பேங்கிள் எடுத்தும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ளைன் பேங்கிள் வந்து ரேப் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து எந்த மாதிரி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டு வந்து நம்ம ஏற்கனவே 2 முடிச்சு போட்டிருக்கோம். எதுக்கும் இன்னொரு முடிச்சு ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க சேஃப்டிக்காக. போட்டுட்டு நம்ம த்ரெட்டை வந்து பேங்கிளில் வச்சு நம்ம ஃபெவிக்ரில் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிருச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் டைட்டாக இருக்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து ரேப் பண்ணுங்கள். டைட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ரேப் பண்ணுங்கள். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம த்ரெட்டு வந்து அடியில் அந்த பீடோடு இருக்கும்ல, இது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து மாட்டிக்காமல் ஒவ்வொன்றா இது பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நம்ம த்ரெட்டை வந்து ரேப் பண்ணியாச்சு. ரேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பீடு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 பீடு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்படியே நீங்கள் விட்டுட்டு கம் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைட்டாக ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீட் கொடுக்க. ஏன்னா நீங்கள் கம் அப்ளை பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து அங்கங்கே நகரும். அப்புறம் மறுபடியும் நம்ம அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பீடை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 பீடு வந்து கொடுத்தாச்சுல்ல, கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு ரோல் ஒன்று நீங்கள் ஒரு த்ரெட்டை வந்து அப்படியே ஒரு ரவுண்டு நீங்கள் கொடுத்துட்டு இப்போது நம்ம 3 பீடு வந்து கொடுக்க போகிறோம். சென்டரில் 3, இந்த சைடு 2, லெஃப்ட் சைடு 2, ரைட் சைடு 2, ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சென்டரில் வந்து 3 பீடு நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதையும் நல்லா டைட்டாக நீங்கள் எப்போ த்ரெட்டு வந்து நீங்கள் ரேப் பண்ணாலும் நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டு லூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா பிசுறாக வரும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் ரேப் பண்ணுங்கள். ஸோ அகெயின் இந்த சைடு வந்து ஒரு 2 பீடு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து கரெக்டாகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 பீடு எடுத்துக்கோங்க. 2 பீடு எடுத்து சைடு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த த்ரெட்டில் வந்து சரியாக தெரில, ஏன்னா டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால இது சரியாக தெரில. நான் உங்களுக்கு அந்த ப்ளைன் பிங்க் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்ல, அந்த பேங்கிளில் வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் நான் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு ரேப் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அகெயின் நான் பிங்க் நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் கொடுத்துருப்போம்ல, அந்த பிங்க் கலர் அந்த த்ரெட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரிகிறது வந்து கம்மு தான். அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈவன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பேங்கிளில் வந்து நம்ம அந்த த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்கிளில் வந்து நீங்கள் அந்த த்ரெட்டை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நேற்றே சொன்னேன்ல, இந்த ப்ளூ கலர் ஃபெவிக்ரில் இது நல்லாவே ட்ரை ஆகுது, உங்களுக்கு உடனே ட்ரை ஆகுது. இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து அந்த த்ரெட்டு நல்லா ஸ்டிக் ஆகிருச்சு. ஆனால் அந்த ஒயிட் கலரில் அந்த இது மறைகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி வந்து அந்த த்ரெட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேங்கிளில் வந்து
பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கம் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ரேப் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல் ப்ளைனாக நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 பீடு வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலேயும் கீழேயும் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 பீடு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் அதுக்கப்புறமேட்டு 3 பீடு, அதுக்கப்புறம் 2 பீடு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் எப்படி நம்ம கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 2 பீடு, அதுக்கப்புறமேட்டு 3, அடுத்து 2 அந்த மாதிரி தான் கொடுத்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு 3 பீடு சென்டரில் வந்து 3 பீடு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சென்டரில் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இது ஒரு இது கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டரில் 3 பீடு கொடுத்துக்கோங்க. 3 பீடு கொடுத்துட்டு அகெயின் ஒரு சுற்றிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் 2 பீடு, லெஃப்ட் சைடில் 2 பீடு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் கம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எந்த மாதிரி உங்களுக்கு பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் பீட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கிறது சுகர் பீட்னால நான் அதை வச்சு நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பஞ்ச் பீட் கிடச்சிச்சு அப்படின்னா, ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். எனக்கு இது ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ இதே மாதிரியே வந்து கொடுத்துக்கோங்க. இது சென்டரில் 3, அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டு 2 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பீட்ஸை யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து மேக் பண்ணணும். இன்றைக்கான கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிசைன்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் குரூப் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.